ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் drink.It சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு drink.It. இன்னைக்கு நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான சம்மர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது இதை சம்மர் ட்ரிங்க்னு கூட சொல்லலாம். இன்ஸ்டன்ட் ரோஸ் மில்க் வீட்டிலேயே எப்படி ரொம்ப சுலபமாக ஹெல்த்தியான முறையில் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லை, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு அடிக்கடி சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும்னு தோணும். ஸோ இதுக்காக நீங்கள் கடையில் போய் அதிக மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. கம்மி செலவில் வீட்டிலேயே கடையில் வாங்கி குடிக்கிற அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி இதவே செய்வீங்க. இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 பீஸ் அளவு கடல் பாசி எடுத்திருக்கோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து பாதாம் பிசின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 பீஸ் போட்டாலே இந்த பவுல் நிறைய நமக்கு கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி, அது மட்டும் இல்லை ஹெல்த்தியும் கூட. ஸோ இதை வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஊற வைக்கிறேன். ஸோ 3 பீஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். நமக்கு இந்த பவுல் நிறையா கிடைக்கும். நம்ம தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றிட்டே இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ இதை ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு எடுத்து வச்சிடலாம். இது நம்ம பாடி ஹீட்டை நல்லா ரெடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கனால வெயில் காலத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 1 டே ஃபுல்லாக ஊறிடுச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு. நம்ம போட்டது வெறும் 3 பீஸ். பட் நமக்கு ஒரு பவுல் நிறையா கிடச்சிருக்கு. இன்னும் தண்ணி ஊற்றினா கூட இன்னும் அது இன்க்ரீஸ் தான் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியான ஒரு விஷயம். சம்மர் டைம் இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். சரி, இது எப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம பாலை ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மில்க் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 4 கிளாஸ் ரோஸ் மில்க் எனக்கு தேவைப்படுது. அதுக்காக நான் அந்தளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். பால் நல்லா காயட்டும். பாருங்க, பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிம்மில் வச்சுருக்கேன் நான். சிம்லேயே கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். நான் லாஸ்ட்டில் வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ண போகிறேன். அதனால் சுகர் 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சுகர் வந்து கரையிற அளவுக்கு நான் சிம்மில் வச்சு கொதிக்க விடுறேன். சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. அதாவது மிதமான சூடு வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஹீட் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி சுகர் 4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ வந்து கண்டென்ஸ்டு மில்க் நான் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட இது இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம். நெக்ஸ்ட் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், கலர் டோட்டலாக சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த அளவு கலர் கிடைச்சாலே போதும். ஸோ இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாதி மட்டும் இதில் ஊற்றிட்டு மீதி இன்னொரு மக்கில் ஊற்றுறேன். கிட்டத்தட்ட ஓரளவு இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. ஒரு 2 or 3 மினிட்ஸ் மட்டும் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். 4 hours ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா கூல் ஆயிடுச்சு. ரோஸ் மில்க்குக்கு தேவையான பாதாம் பிசினும் ரெடியாக இருக்குது.
ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சுருந்த பாதாம் பீஸின் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவு ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி கூல் பண்ணி வச்சுருந்த ரோஸ் மில்கை உள்ளே ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இதை போர் பண்ணும்போதே இதோட ரிசல்ட் எந்த அளவு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு ஓரளவு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதோட திக்னஸும் சரி, நம்ம ஊற்றும் போது நல்லா நொறையாக வருது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அது மட்டும் இல்லை, இதோட டேஸ்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. கடையில் நம்ம வாங்கி குடிக்கிறோம்ல அதே டேஸ்ட்டில் தான் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பெர் கிளாஸ் 20 rupees 30 rupees போட்டு நம்ம கடையில் குடிக்கிறதுக்கு அதே ரேட்டுக்கு நம்ம மில்க் வாங்கி வீட்டில் இந்த மாதிரி செஞ்சோன்னா ஃபேமிலியாக குடிக்கலாம். பாதாம் பீஸின் மட்டும் நம்ம முதல் நாள் நைட்டே ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்களே பார்த்தீங்க, ஒரு 3 பீஸ்க்கே நமக்கு ஒரு பவுல் நிறையா கிடச்சிச்சு. அந்த ஒரு பவுலுமே நம்ம ஒரு நாள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒரு 3-4 டேஸ்க்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம அடிக்கடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் நீங்கள் இதவே கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராக வந்தது. உங்களுடைய ரிசல்ட்டை வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. என்னுடைய இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ ஐடியாவோட சந்திக்கிறேன். Until then, bye from Divya Rajendran. Thank you.